அனைத்து ஜீவராசிகளும் தனது சொந்த தாய் தந்தையின் மரபணு வழி வந்த வழித்தோன்றல்கள்தான். ஆகவே எல்லா ஜீவராசிகளுக்கும் பெற்றவர்களின் குணம்தான் வந்து சேர்ந்திருக்கும். அந்த குணத்தில் இருக்கும் சிறு சிறு தவறுகளை எல்லாம் சரி செய்து கொள்ளலாம். ஆனால் அடுத்தவர்களின் செயலை அப்படியே செய்ய வேண்டும் என்று கருதி மற்றவரின் குணத்திலேயே செயல்படுவது தன்னுடைய சொந்த குணம் மற்றும் சுய அடையாளத்தை மாற்றிக்கொள்வதற்கு சமமாகும். தன்னுடைய சாயலிலேயே இயங்கி சாதித்து காட்டுவதுதான் உத்தம செயலாக இயற்கையின் கண்ணோட்டத்தில் காணப்படும். என்னதான் அடுத்தவர்களைப் போல் மாற நினைத்தாலும் பிறப்பு குணமானது மற்ற குணங்களை எல்லாம் புறந்தள்ளிவிடும். பிறப்பு குணமே முன்னெடுத்து நிற்கும். இதுதான் இயற்கை. இயற்கையின் கோட்பாட்டை யாராலும் மாற்றி அமைக்க முடியாது. தனது சொந்த குணத்தை மாற்றிக்கொள்ளாமல் இருப்பதே நன்றான செயலாகும். ஏனென்றால் சொந்த குணத்தில் செயல்படும் பொழுதுதான் முயன்ற காரியம், முடியாத காரியம், பலம் மற்றும் பலவீனமானது தெரிய வரும். இந்த வகைகளை வைத்துத்தான் தன்னை நம்பி செயல்களை செய்வதற்கும் செயல்களை நம்பிக்கையாக ஒப்படைப்பதற்கும் மற்ற நபர்கள் முன்வருவர். எனவே சொந்த சாயலே இயற்கையின் பார்வையில் உண்மையான சாயலாகும். இந்த சாயல் வழி செயல்படுவதே உத்தம செயலாகும். ஆகையால் தனது சொந்த நல்குணத்தை யாருக்காகவும் எதற்காகவும் மாற்றிக்கொள்ளாமல் பார்த்து கொள்வதே கட்டாய கடமையாகும். அனைவரும் அவரவர் குணத்தில் இருந்து செயல்பட்டால்தான் அடுத்தவர்களும் தன்னிடம் நெருங்கி பழகி அவரவர் தன்னுடைய குணத்தின் வழி அணுகுவர். சுய அடையாளத்தை இழந்து நிற்பது வாழும் உலகத்தை மதிக்காது வாழ்வதற்கு சமம். மதிப்பும் மரியாதையும் இயற்கையின் வழி தோன்றிய குணத்திற்கே கிடைக்கும் என்பது ஊர்ஜிதமான உண்மையாகும். எல்லா விதமான வாய்ப்புகள் கிடைத்தும் தவறான குறுக்கு வழியில் செல்லாமல் நேர்மையான நன்மை தரக்கூடிய வழியை பாதையாக ஏற்றுக்கொண்டு பயணிப்பதே ஆகச்சிறந்த செயலாகும். நீயாக இருக்கும் பொழுது உன்னுடைய சில நற்பண்புகள் உன்னை திசை திரும்பிய குறுக்கு வழிக்கு இட்டுச் செல்லாமல் உன் திறனுக்கு உட்பட்ட நல் காரியங்களில் நடக்க வைக்கும். நீ அடுத்தவர் போல் மாற வேண்டும் என்று நினைக்கும் பொழுதுதான் அடுத்தவரின் தன்னால் இயலாத அபரிவிதமான செயலை செய்ய தூண்டும் மனமானது குறுக்கு பாதையை தேடி கடுமையான தன்னால் இயலாத காரியங்களை கூட எளிமையாக செய்து முடிக்கச் சொல்லும். தன்னால் முடித்து காட்ட முடியாத அடுத்தவரின் காரியத்தை ஆசையினால் செய்து முடிப்பதற்கு இங்குதான் தவறானது நிகழ ஆரம்பிக்கிறது. எனவே தன்னால் இயலாத காரியங்களை ஆசையின் தூண்டுதலில் செய்ய ஆரம்பிக்கும் பொழுதுதான் அடுத்தவர் போல் ஆக வேண்டும் என்ற ஆசையானது ஆர்ப்பரிக்கும். இந்த நிலையில்தான் தன்னுடைய இயற்கை குணமானது மாறி குறுக்கு வழி, தவறான பாதை என்று அடுத்தவர் குணமானது வந்து சேர்ந்து இயற்கை குணமானது துளைந்து விடுகிறது. இயற்கை மற்றும் தன்னுடைய குணத்தை ஒட்டிய செயல்களே நன்மையையும் நல் மதிப்பையும் நிச்சயம் கொண்டு வந்து சேர்க்கும்.